2 கொரிந்தியர் 12:7 வசனத்தை பார்க்கிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கின்றது. இங்கே என்ன பவுல் சொல்லுகின்றார் பாருங்க. இதற்கும் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே அந்த அன்பை குறித்தும் அங்கே தொடர்பு உண்டு. ஏனென்று சொன்னால் அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகள் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆகவே என்ன பார்க்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், எனக்கு எவ்வளவு அறிவு, ரகசியம், தேவ ரகசியங்கள் நான் அறிந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதாவது கனி இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம். அப்படின்னு சொன்னால் வரங்கள் கிரியை செய்யும் பொழுது மேன்மை வரும். ஆனால் அந்த மேன்மைக்கு நாங்கள் அடிமைகளாக கூடாது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அங்குதான் தாழ்மை அவசியமாக இருக்கின்றது. அப்போ இங்கே ஆவியின் கனியை இங்கே வைக்கிறார் முன்னுக்கு. அதாவது தேவன் அங்கே மாம்சத்திலே ஒரு முள்ளை கொடுக்கின்றார். அதில் சாத்தானுடைய தூதனாக இருக்கின்றதாம். அப்படின்னு சொன்னால் சாத்தானை கூட தேவன் உபயோகிக்கிறார் கருவியாக. இப்போ தேவன் கழுதையை கூட உபயோகிப்பார். பவுல் தேவனோடு உறவு இருக்கின்றபடியினால கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் நிமித்தம், அறிவின் நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அங்கே தாழ்மை என்கிற கனியை தேவன் அங்கே உருவாக்குகின்றார். எப்படியாக மாம்சத்திலே ஒரு முள்ளை அனுமதித்து, அது எப்படிப்பட்ட முள்ளாக இருக்கலாம், அது என்னத்தை குறித்து அவர் சொல்கிறாருன்னு சொல்லி அங்கே சொல்லப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பலவீனம் அவரை வருத்துகின்றது. அந்த காரியம் அவர் தாழ்மையாக இருக்கும்படியாக, கனி கொடுக்கின்றவராக இருக்கும்படியாக உதவி செய்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த கனி இல்லாமல் வரங்கள் மாத்திரம் கிரியை செய்தால் அவர் விழுந்து விடுவார். பவுல் 3 தடவை அதை நீக்கும்படியாக கேட்டும் இயேசு என்ன சொன்னார்? எனது கிருபை உனக்கு போதுமாக இருக்கின்றது, உனது பலவீனத்தில் என் பலன் பூரணப்படும். ஆகவே பார்க்கிறோம், எங்களுடைய பலவீனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். அப்போ அது என்ன பார்க்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் தரித்திராவிட்டால் தேவ பலன் எங்களுக்கு வர மாட்டாது. ஆகவே அந்த கிறிஸ்துவில் தரித்து என்னில் நீங்கள் நிலைத்திராவிட்டால் தானாய் உங்களால் கனி கொடுக்க முடியாது. அந்த கிருபை எங்களுக்கு வருகின்றது அந்த உறவின் மூலம் மாத்திரம்தான், வரங்கள் மூலம் அல்ல. ஆகவே நாங்கள் இதை மிகமாக ஒரு எச்சரிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏன் இது வஞ்சனை என்று சொன்னால், வரங்கள் கிரியை செய்யும் பொழுது மனுஷன் நினைப்பதுண்டு, தேவன் அவன் செய்கிற எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி அவன் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வரங்களை மையமாக வைத்தால் அது வஞ்சிக்கும். அது மாத்திரமல்ல, வரங்கள் மூலம் ஒருவனுக்கு ஒரு மேன்மை வந்தால் அவன் வரங்கள் செயல்படாவிட்டாலும் அவன் வரங்கள் கிரியை செய்வது போல நடிக்கவும் வேண்டி வரும். ஒரு மேன்மையான அந்த நிலையை, மரியாதைக்குரிய நிலையை காத்து கொள்ள வேண்டும்னு சொல்லி, அதனால் போலியான காரியங்களையும் அவன் உருவாக்குற நிலைமையும் உண்டு. அது மாத்திரமல்ல, சாத்தானும் கிரியை செய்வான். சாத்தான் எப்படியாக கிரியை செய்வான் என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அவன் போலியான அற்புதங்கள் அடையாளங்களை செய்வான் என்று சொல்லி. ஆகவே ஒருவர் வரங்களை மையமாக வைக்கும் பொழுது
அங்கே சாத்தான் உடைய அற்புதங்களுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அற்புதங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. சாத்தானுக்கும் அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்ற சக்தி இருக்கின்றபடியினால அவன் கூட கிரியை செய்வான். ஏனென்று சொன்னால் வரங்களை மையமாக வைக்கும் பொழுது அவனும் தன்னுடைய காரியத்தை அதுக்குள்ளே கொண்டு வருவான். அப்போ இதுதான் நடக்கும். எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது, சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான், எவனை விழுங்கலாமென வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவனை நாங்கள் பின்பற்றி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு விரோதமான தடைகள் பயமுறுத்தல்களை சாத்தான் கொண்டு வருவான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அதே வேளையில் அது கிரியை செய்யாவிட்டால் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பான் என்று சொல்லப்பட்டுகின்றது. அப்போ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பதென்றால் என்ன? வரங்கள், போலியான வரங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பரிசேயர், சதுசேயர், ஏரோது என்ற புளித்த மாவுக்கு எச்சரிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த புளித்த மா என்னத்தை குறிக்கின்றது? தவறான உபதேசங்கள். எப்படியாக தவறான உபதேசங்கள் வருகின்றது என்று சொன்னால், புளித்தமாக இப்படி கிரியை செய்யும் என்று சொன்னால் ஊடுருவல் மூலம். அதாவது சாத்தான் விரோதிக்கிறான், கர்ச்சிக்கிற சிங்கமாக. அது கிரியை செய்யவில்லையா? ஊடுருவான். ஒளியின் தூதனுடைய வேஷம். அதாவது கர்ச்சிக்கிற சிங்கனத்தை நாங்கள் இனங்கொண்டு கொள்ள முடியும், ஆனால் இலகு அல்ல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தான் தரித்திற்கொள்ளும் பொழுது. அப்போது வரங்களை மையமாக நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதனால் நாங்கள் கிறிஸ்துவுடைய சுபாவத்தை மையமாக வைத்து நாங்கள் வாழ வேண்டும். மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், அப்படின்னு சொன்னால் வரங்கள் கிரியை செய்தாலும் கனி இல்லாமல் கிரியை செய்யும் அந்த சாத்தியக்கூறு இருக்குது என்ற படியினால் தான் நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், வேதம் அப்படியாக சொல்லுகின்றது, கனி இல்லாமலும் வரங்கள் கிரியை செய்யும். அதாவது தேவனோட உறவு இல்லாமலும் வரங்கள் கிரியை செய்யும். அந்த சாத்தியக்கூறு உண்டு. அதனால் தான் எச்சரிக்கின்றது. மலைகள் பெயர்க்கத்தக்க விசுவாசம், அது என்ன அர்த்தம்? அதாவது விசுவாசம் வரங்களும் உண்டு, அதே நேரத்தில் கனி இலையும் உண்டு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்க, நற்குணம். அப்போ விசுவாசம் கனி இந்த லிஸ்ட்லையும் வருது. அதே வேளையில் வரங்களிலும் அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், வரம், விசுவாசம் அதில் வருகின்றது. என்ன வித்தியாசம்? அதாவது நாங்கள் வேதத்தை நாங்கள் உதாரணமாக வைத்து பார்க்கும் பொழுது அது எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், எலியாவை எடுத்து பார்ப்போம். எலியா ஜெபித்தார், அங்கே மழை பெய்யவில்லை. பிற்பாடு ஜெபித்தார், மழை பொழிந்தது. அது மாத்திரமல்ல, அக்கினி கூட அவர் ஜெபித்ததன் மூலம் வானத்திலிருந்து அங்கே பலியை பட்சித்தது. ஆகவே விசுவாச வரம் அங்கே கிரியை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு அங்கே விசுவாச வரம் கிரியை செய்கின்றது. அதாவது எப்படின்னு சொன்னால், அதை செயல்படுத்த மாத்திரம் அந்த வரம் கிரியை செய்யும், பிற்பாடு அந்த வரம் போய்விடும். தேவ ஆவியானவர் வரும் பொழுது, அதான் பழைய ஏற்பாடுகள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்த பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்போ அதை அபிஷேகம்னு சொல்லலாம். ஒரு அழைப்பின் நிமித்தம் தேவன் ஒரு காரியத்தை தனது ஊழியக்காரர் செய்வதற்காக அந்தந்த நேரத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு
ஊடகங்கள் தான் இந்த வரங்கள். அதில் விசுவாசமும் ஒன்று. அதுக்கு பிற்பாடு அது போய்விடும். ஆனால் விசுவாச கனி அது எப்படி என்று சொன்னால், அது தேவனோடுள்ள உறவினால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு உறவு, ஒரு அம்சம்தான் அந்த விசுவாசமாகிய கனி. அது எப்படின்னு சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம், எலியா இப்படியாக வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தார். அதே வேளையிலே ஜெசபேல் அவனை மிரட்டின பொழுது அவன் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதறியப்பட்டு அவன் போய் கர்த்தரிடம் என்ன கேட்கிறான்? தேவனே, என்னை கொன்று போடும், என்ற ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அதைரியம் அடைகிறான். அதில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், விசுவாச வரம் மாத்திரம் அவனுக்கு அவசியமாக இருக்க வேண்டியதில்லை. அதை விட அவசியமானது விசுவாசமாகிய கனி. என்று சொன்னால், விசுவாசமாகிய கனி அங்கே பொல்லாப்பு, அங்கே பொல்லாதவர்கள் மேலோங்கிறதை அவன் பார்க்கும் பொழுது கூட தேவன் பெரியவர், தேவ சித்தம் நிறைவேறும், தேவனை சார்ந்த அந்த விசுவாசமாகிய கனி அவனில் கட்டப்பட வேண்டும். அதே போலதான் எலியா ஆவி உள்ள யோவாஸ்நானனை நாங்கள் இன்னொரு உதாரணமாக பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து வரம் கிரியை செய்கின்றது, தீர்க்க தரிசனமாக விசுவாச வரம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி உலகத்தின் பாவங்களை தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். ஆனால் சில காலங்களுக்கு பின்பு அங்கே தீமை மேலோங்கி அவர் சிறையிலே அடைக்கப்பட்டவராக சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருக்கு கேள்வி வந்துட்டு, தமது சீஷர்களை அனுப்புகின்றார் இயேசுவிடம், வருகின்றவர் நீர்தானா, இல்லாவிட்டால் இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? என்ன நடக்கின்றதுங்க? முன்பதாகத்தான் சொல்லுகின்றார், இவர்தான் மேசியா கிறிஸ்து, உலகத்தின் பாவங்களை தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது வரங்கள் மூலம். ஆனாலும் அதே வேளையிலே கனியாகிய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள்தோறும் எங்களில் கட்டப்படுகின்றதாக இருக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், விசேஷமாக கனிகள் கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் தான் கனிகள் உருவாகின்றது. அதாவது எதிர்ப்பின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தாவே அன்பை தாரும், கர்த்தாவே பொறுமையை தாரும், கர்த்தாவே சாந்தத்தை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கனி எங்களுக்கு கிடைக்காது. ஒருவர் ஜெபித்தாராம், தேவனே பொறுமையை தாரும்னு சொல்லி. ஆனால் அவர் கேட்ட மாத்திரத்தில் இருந்து அவருக்கு பிரச்சனை அதிகமாக இருந்ததாம், அவருடைய பொறுமையை சோதிக்கின்றதா இருந்ததாம். இப்போ கேட்டாராம், தேவனே, நான் பொறுமையை தரும்படியாக கேட்டேனே, எனக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி. அப்போ தேவன் சொன்னாராம், பிரச்சனையில் மத்தியில் உண்டாகின்ற விளைவுதான் கனியாகிய பொறுமையை தவிர, பொறுமை ஒரு வரம் அல்ல, ஒரு ஈவல்ல நான் அப்படி உனக்கு கொடுப்பதற்கு. ஆகவே வரங்களுக்கும் கனிக்கும் அதான் வித்தியாசம். கனி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது, தேவனை நோக்கும் பொழுது எங்களுக்கு வருகின்ற பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பாலைவனம், மனாந்தரம், பள்ளத்தாக்குகள் கூடாக, இருள் கூடாக நாங்கள் ஜீவிக்கின்ற வாழ்க்கை கூடாக எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையின் மத்தியிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உருவாகின்றது தான் கனி, ஆவியின் கனி. ஒவ்வொரு நாளும் அப்படியாக நாங்கள் தேவனோடு நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னுமாக பரிசுத்தப்படட்டும். ஆகவே தேவனோடு நடக்கின்ற ஒரு தொடர்ந்தேர்ச்சியான வாழ்க்கை மூலம் உருவாக்கப்படுறது தான் கனி. அந்த கனி உள்ள வாழ்க்கைக்கும்
வரங்கள் கிரியை செய்து வரங்கள் மூலமாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. எங்களுடைய நோக்கம் அங்கே இருக்க வேண்டும். அதாவது உண்மையாக ஆவியின் கனியையும் ஆவியின் வரத்தையும் நாங்கள் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஆவியின் கனியை நாங்கள் அஸ்திபாரமாகவும் அதன் மேலே கட்டப்படுகின்றதாகத்தான் வரங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம் இல்லையா? பவுல் என்ன சொல்லுகிறார்? எனக்கு மாம்சத்திலே முள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதாவது தேவன் அவருக்கு இந்த கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல், கொடுக்கப்பட்ட மேன்மையை தாங்குவதற்காக கனியை உருவாக்குகிறார். அப்போ அது ஒரு அஸ்திபாரம் தான் ஒரு கட்டிடத்தை தாங்கிறது இல்லையா? அப்போ ஒரு ஊழியத்தை, ஒருவருடைய ஜீவியத்தை, ஒருவருடைய வரம் கிரியை செய்கின்ற வாழ்க்கையை தாங்கிறதாக கனி இருக்க வேண்டும். கனி இல்லாவிட்டால் அந்த பாரமானது, அந்த மேன்மையானது அவனை நசுக்கிவிடும், அவனை நிர்மூலமாக்கிவிடும்.